نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما أولئك يجزون الغرفة بما صبروا ويلقون فيها تحية وسلاما خالدين فيها حسنت مستقرا ومقاما قل ما يأبأ بكم ربي لولا دعاؤكم فقد كذبتم فسوف يكون لزاما. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய குடும்பம் என்பதை பற்றி உங்களோடு சில விஷயங்கள் கதைக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கொப்ப இங்கு அற்ப சொற்பமாக சில விஷயங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வார்த்தை ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தை என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாமிய குடும்பம் என்றால், இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கிறது. அதனுடைய உடையில, அதனுடைய பேச்சில, அதனுடைய அமைப்புல, அதனுடைய உணவுல, அதனுடைய எல்லா காரியங்களையும் அங்கே இஸ்லாம் இருக்கிறது. அப்படியான ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லுவோம். இது ஒரு சிறப்பான மகத்தான ஒரு பாக்கியமான ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தபோது பூமி எப்படி இருந்தது, இந்த பூமியில மனிதன் எப்படி இருந்தான் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டார்கள். ஏன்? குடும்பத்துக்கு அவர்கள் எளிவென்று சொல்லி. அதே போன்று பெண்கள் மிகவும் மோசமாக நடாத்தப்பட்டார்கள். ஏன்? அவர்களை பாதுகாப்பது, அவர்களை இன்னும் முன்னால வர எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு ஆளை முன்னோடு வந்தது சொன்னால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தபோது இந்த பூமியில மனிதன் எப்படி இருந்தான் என்பது எங்களுக்கு தெரியும். பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டார்கள் உயிரோடு. மரணத்துக்கு பிறகல்லை, உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுவது ஒரு இழிவு,
இன்னும் ஒருவனிடம் அவர்களை ஒப்படைப்பது ஒரு இழிவு. யாரும் அவனை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம், அவளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம். எனவே இப்படியான இழிவு என்னுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை என்றபடியால பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார். அதே போன்று பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் பார்க்கதென்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் வரலாறு அதை துலாம்பரமாக நல்ல முறையிலே எடுத்து வைத்திருக்கிறது. அவ்வளவு மோசமான நிலையில இருந்தது உலகத்துல. அந்த வேளையில சிறப்பான நாகரிகங்கள், சிறப்பான மனித சமூகம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ரோமாபுரியில ஒரு நாகரிகம் இருந்தது. இந்து நதிக்கரையில உங்களுடைய நாட்டில் ஒரு நாகரிகம் இருந்தது. சீனா தேசத்துல ஒரு நாகரிகம் இருந்தது. பாரசீகத்துல நாகரிகம் இருந்தது. எகிப்துல நாகரிகம். இப்படி எத்தனையோ நாகரிகங்கள் இருந்தன. அவைகளை நீங்கள் பாருங்கள். அன்று மனிதன் அந்த நாகரிகத்துல எப்படி இருந்தான் என்று சொல்லி அதை நான் சொல்லுவதற்கு இங்கே வரவில்லை. மிகவுமே அதை விளக்க வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களிடம் சொல்ல. அந்த நாகரிகத்தின் ஒரு பின்னணி இன்றும் இருக்கிறது. புல் ஃபைட் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்பெயின் நாட்டில் மிக முக்கியமான ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு என்று சொன்னால் புல் ஃபைட். காளை மாடுகளோட மனிதர்கள் போராடுகிறது. இதை நீங்கள் இது உண்மையிலேயே ஒரு பின்னணி. அதாவது அவங்களுடைய பரம்பரையினுடைய ஒரு பின்னணியாகத்தான் அதை எடுத்து வைத்து அந்த காலத்துல சிங்கங்களை வளர்த்தெடுப்பார்கள், புலிகளை வளர்த்தெடுப்பார்கள், இப்படி கொடிய மிருகங்களை வளர்த்தெடுப்பார்கள். வளர்த்தெடுத்து நீங்கள் பார்க்கிறீர்கள், கிரேக்க நாட்டுல ரோமாபுரியில ஸ்டேடியம் என்று சொல்லி இருந்தன. அவைகள் எப்படி குழிகள் தோன்றப்பட்டு படிகள் கட்டப்பட்டு படிகளுக்கு மேலே தனவந்தர்கள், அரசர்கள், தளபதிகள், சிறப்பான சமுதாயம் என்று போற்றப்பட்டவர்கள் இருப்பார்கள். அந்த குழிகளுக்குள்ளே, ஸ்டேடியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழிகளுக்குள்ளே சிங்கங்கள் இருக்கும், அல்லாவிட்டால் புலிகள் இருக்கும். அங்கே காளைகள், புஷ்டியான மனிதர்கள் அங்கே போடப்படுவார்கள். அவர்களோடு, அந்த மிருகங்களோடு இவர்கள் போராடுவதை பார்த்து கழிப்பார்கள். இது அவர்களுடைய நாகரிகத்தினுடைய பெரிய ஒரு பகுதி. அதனுடைய பின்னணிதான் இன்று ஐரோப்பா தன்னை இவ்வளவு பாராட்டுகிறது, உலகத்தில் தன்னை இவ்வளவு போட்டுகிறது, தனக்கு நேரில்லை என்று சொல்லி பெருமை அடிக்கிறது அந்த மேற்கு நாடு. இன்று அந்த மேற்கு நாடு இந்த புல் ஃபைட், அதாவது இந்த காளை மாடுகளோட வாலிபர்களை போட்டியாக அனுப்பி அதை பார்த்து ரசிக்கின்றது. ஆனால் இது மனித நியமங்கள்ல, மனித நியாயங்கள்ல எங்கு போய் நீங்கள் வைக்கலாம்? இஸ்லாம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இதை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், அவ்வளவு மோசமான ஒரு காலத்துலதான் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இங்கே நபியாக அனுப்பப்பட்டார்கள். எனவே நபியாக அனுப்பப்படும் போது இஸ்லாமிய குடும்பம் என்று அங்கே ஒன்றுமே இருக்கவில்லை, ஒரு குடும்பம் இருக்கவில்லை. அவர்கள் நபியாக வந்து 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் போகவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மக்காவிலே வாழ்ந்து அந்த ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து உலகத்தைக்கு சவால் விடுகின்றான், சேலஞ்ச் பண்ணுகின்றான். அந்த சேலஞ்சை தான் நீங்கள் சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதியில நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சவாலை அவன் தொடங்கும் போது அவன் சொல்லுகின்றான், என்னை நம்பினவர்கள், என்னை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், என்னை மறுத்தவர்கள், என்னை வேண்டாம் என்று ஒதுக்கித்தலின உலகம் இருக்கிறது. ஒரு அற்ப சொற்ப மக்கள் இங்கே இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவன் பெயர் வைக்கின்றான் இபாதுர் ரஹ்மான். وعبادُ الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. அவன் அவர்களுக்கு பேர் வைக்கின்றான் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி ஒரு கூட்டம், ஒரு சிறிய ஒரு கூட்டம். அது ஒரு வேளை சில குடும்பங்களும் அதிலே வந்து சேரும். உதாரணத்துக்கு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், இதிலேதான் அம்மார் இருந்தார்கள், அப்துல்லா இருந்தார்கள், சுமையா இருந்தார்கள். இப்படி ஒரு கூட்டம். அல்லாவிட்டால் இப்படி ஒரு சில கூட்டங்கள், குடும்பங்கள் அதில் இருந்தன. அவைகளை வைத்து அல்லாஹ் தஆலா உலகத்திடம் சொல்லுகின்றான், வாருங்கள், என்னை நம்பினவர்கள்,
5 ஆண்டுகள் அல்லது கூடினால் முஃபஸ்ஸிரீன்களுடைய அபிப்பிராயப்படி 6 ஆண்டுகள் நுபுவத்து கிடைத்து 5ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு சூரத்துல் ஃபுர்கான் இறக்கப்பட்டது. அதனுடைய இந்த கடைசி பகுதி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விடுகின்றான். அந்த சவாலினுடைய இவர்களை நீங்கள் பாருங்கள், இவர்களுக்கு நிகராக இந்த குடும்பங்களுக்கு சமமாக இவ்வளவு அமைதியான, இவ்வளவு நிம்மதியான, இவ்வளவு சந்தோஷமான சிறப்பான ஒரு சமுதாயத்தை என்னிடம் காட்டுங்கள், ஒரு குடும்பத்தை என்னிடம் காட்டுங்கள், ஒரு மனிதன் என்னிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சவால் விடுகின்றான். அந்த சவாலில் அவன் அதாவது இபாதுர் ரஹ்மான், இபாது ஷைத்தான், அதாவது ஷைத்தானுடைய இபாதுகள், ஷைத்தானை வணங்குகின்ற அவனுடைய அடிமைகள். அது பெரிய ஒரு கூட்டம், ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு கூட்டம் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமைகள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. அந்த அத்தனை பெயர்களையும் அவன் இபாதோடு இங்கு சேர்ப்பதற்கு எடுத்த பெயர் ரஹ்மான், அதாவது அன்பு. எனவே அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாரிய ஒரு பெரியோரு விஷயத்தை, அடிப்படை விஷயத்தை அவன் எங்களிடம் சூட்சமாக சுட்டிக்காட்டுகின்றான். அது என்ன? அன்பு. அது அன்பு. அவனுடைய கடைசி அதாவது அந்த குடும்பங்களை, அந்த மனிதர்களுடைய வர்ணனைகள், பண்புகளை வர்ணிக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கடைசி அம்சமாக சொல்லுகின்றான் அவர்களுடைய பிரார்த்தனை. அந்த மனிதர்களுடைய, அந்த குடும்பங்களுடைய பிரார்த்தனை, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய ரப், எங்களுடைய எஜமானன், எங்களுடைய மனைவிமாரிடமிருந்து, எங்களுடைய கணவன்மாரிடமிருந்து, எங்களுடைய குழந்தை குட்டிகள் அனைவரிடமிருந்து, எங்களுடைய குடும்பம் எல்லோரிடமிருந்து குர்ரத அயுன், அதாவது எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. கண் குளிர்ச்சி, அவர்களை பார்த்தால் கண் குளிர்ச்சி, அவருடைய வீட்டில் இருந்ததென்றால் கண் குளிர்ச்சி, அவர்களோடு கதைத்ததென்றால் கண் குளிர்ச்சி, அவர்களோடு உறங்கினது என்று சொன்னால் கண் குளிர்ச்சி. அது கண் குளிர்ச்சி. உலகத்திலே வந்து இந்த நெருப்புகள், இந்த அசிங்கங்கள், இந்த ஆபத்துகள், இந்த தொல்லைகள், இந்த தடைகள், இந்த தங்கடங்கள், இந்த நாசங்கள், இந்த எதிர்ப்புகள், இந்த ஏச்சுகள், இந்த பேச்சுகள் அனைத்தையும் இல்லாமாக்கின்ற அந்த கண்குளிர்ச்சி, அதை நீ எங்களுக்கு அவரிடமிருந்து தருவாய் என்று சொல்லிவிட்டு தக்வா உள்ள மக்களுக்கு, எங்களை பின்பற்றக்கூடிய மக்களா, அவர்கள் எங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக, முன்மாதிரியான மக்களாக நீ எங்களை ஆக்கி தருவாயாக என்று சொல்லி பிரார்த்திக்கிற என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, 5 ஆண்டுகள் அந்த உலகத்தில், எந்த உலகம்? நாகரிக உலகம். மனிதர்களை, வாலிபர்களை, புஷ்டியான வாலிபர்களை, அவர்களை மிருகங்களுக்கு பலி கொடுத்து, மிருகங்கள் களிப்படைந்து சந்தோஷமடைந்து தங்களுடைய பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்த அந்த சிறப்பான நாகரிகம் வாழ்ந்த மக்களை பார்த்து அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விடுகின்றான். நீங்கள் காட்டுங்கள், இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதா உங்கள் மத்தியில, இப்படி மனிதர்கள் உங்கள் மத்தியிலே வாழ்க்கிறது சொல்லி அதை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதிகளை நீங்கள் மறந்து போகாமல் அதை ஒரு முறை தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் ஏதேனும் ஒரு பாஷையில நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அருமையான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எங்களுக்கு அங்கே காட்டித் தருகின்றான். ஏன்? இஸ்லாமிய குடும்பம் அவனுடைய பார்வையில அவன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான், மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தை பற்றி கதைக்கும் போது நிறைய குர்ஆனில் அவன் கதைத்திருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். அவனுடைய அடையாளங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வானங்களை அவன் சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம் என்று, பூமியை அவன் சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம் என்று. நட்சத்திர மண்டலங்கள், எவ்வளவு பெரிய மண்டலம் என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி, அதனுடைய வெளிச்சம் இன்னும் பூமியில வந்து படவில்லை. அவ்வளவு தூரத்தில் அவைகள் இருக்கின்றன.
அவ்வளவு பெருமான நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் இந்த சூரியனை விட, சூரியன் உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெருசு. அவைகளை விட பாரிய பெரிய படைப்புகள் நட்சத்திரங்கள். நட்சத்திரம் ஒன்றல்ல, மண்டலங்கள், நட்சத்திரம் கூட்டங்கள் அவ்வளவு நிறைந்து அவைகளுடைய ஒளிகள் வெளிச்சங்கள் இன்னும் இங்கே வந்து வரல. அவ்வளவு பெரியவைகளை படைப்புகளை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லி. என்னுடைய அடையாளம் சஃபாவை பார்த்து அவன் சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லி. மர்வாவை பார்த்து அவன் சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம் என்று. இங்கே அவன் சொல்லுகின்றான் என்னுடைய அடையாளம். வமின் ஆயாத்திஹி, என்னுடைய இன்னும் ஒரு சிறப்பான அடையாளம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு உங்களிலே இருந்து உங்களுடைய மனைவியை ஜோடியை அவன் படைத்து தந்தான். அல்லாஹ் தஆலா வமின் ஆயாத்திஹி, அது என்னுடைய ஆயத்து, என்னுடைய அடையாளம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஏன் படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவளிடம் போய், அந்த ஆத்மாவிடம் போய், அந்த பெண்மணியும் தஸ்குன் அமைதி அடைய வேண்டும். அருமை சகோதரர்களே, சக்கீனா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கீனாவை பற்றி நிறைய கதை திறக்கின்றான். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சக்கீனாவை பற்றி, அமைதி, நிம்மதி, அதை பற்றி நிறைய கதை திறக்கின்றார்கள். எனவே இந்த சக்கீனாவுடைய சீன், காஃப், நூன் அடிப்படை 3 எழுத்துக்கள். எனவே அதுக்கு சக்கன், சக்கன் அரபியிலே வீட்டுக்கு, குடியிருக்கின்ற இடத்துக்கு ஒரு பேரு தான் சக்கன். அவ்வளவு சிறப்பான கண்ணியமான மரியாதையான வார்த்தை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அவன்தான் அன்பையும் பரிவையும் அவன்தான் உங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி தந்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் சொல்லுகின்றான். எனவே அவன் சொல்லுகின்றான், ஒரு மனைவி உங்களை நேசித்து என்று சொன்னால் என்னை போலுங்கள், என்னை பாராட்டுங்கள். ஒரு கணவன் என்னை உங்களை நேசித்து என்று சொன்னால் என்னை போலுங்கள், என்னை பாராட்டுங்கள். ஏன்? வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்களுக்கிடையிலே அன்பையும் பரிவையும் அவன்தான் உங்களுக்கிடையிலே ஆக்கி தந்தான் என்று சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஸாலிக், இந்த அடையாளத்தில், என்னுடைய சிந்திக்கின்ற மக்களுக்கு நிச்சயமா நிறைய ஆதாரங்கள் அடையாளங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம் என்னுடைய மகன் ஹாலித் பின் வலீத் ஆக வேண்டும், என்னுடைய மகன் அம்ர் பின் ஆஸ் அவராக ஆக வேண்டும், என்னுடைய மகன் முஆவியா அவராக ஆக வேண்டும் என்று, என்னுடைய மகன் உமர் பின் கத்தாப் அவராக ஆக வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமர், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், அப்துல்லாஹ் பின் ஜுபைர், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இவர்களாக என்னுடைய மகன் ஆக வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய குழந்தை ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகின்றோம். என்னுடைய மகள், என்னுடைய பெண் குழந்தை ஆயிஷாவாக, ஹதீஜாவாக, ஹப்சாவாக, உம்மு சலமாவாக, உம்மு ஹபீபாவாக, உம்மு அத்தீகாவாக, உம்மு சுலைமாக என்னுடைய மகள், என்னுடைய பெண் குழந்தை மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். பெரியோர்களே, சகோதரர்களே, இவர்கள் வானத்தில் இருந்து பூமியில விழவில்லை. அதை நல்ல முறையிலே நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் யாரும் வானத்தில் இருந்து திடீரென்று பூமியிலே விழுந்தவர்கள் அல்ல. எப்படி நாங்களும் நீங்களும் பிறந்தோர், எப்படி மனிதர்கள் எல்லாரும் பிறந்தார்களோ அதே முறையிலே தான் இவர்கள் பிறந்தார்கள். எனவே அருமை சகோதரர்களே, ஹாலித் பின் வலீத் உருவாவதற்கு, ஹாலித் பின் வலீதுக்கு பின்னால் யார் இருந்தார்கள்? அம்ர் பின் ஆஸ் உருவாவதற்கு அவருக்கு பின்னால யார் இருந்தார்கள்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எல்லோர்களுக்கு பின்னால் அவர்கள் உருவாவதற்கு யார் இருந்தார்கள்? அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹீரா குகையிலே போய் அல்லாஹ்வை வணங்குவார்கள் தனிமையிலே. அது ஒரு இருட்டறை, அங்கே வெளிச்சம் இல்லை, லைட் இல்லை, அது வெறுமனே ஒரு அறை, இருட்டுமயமான ஒரு அறை. இருட்டு வேளையிலே இரவிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஒரு இரவு அந்த குகையில இருட்டில்லை, அதை வெளிச்சிட்டு
பளபளக்கின்ற ஒளியில வெளிச்சத்தில் இருக்கிறது. எத்தனை லைட்டுகள் சூரியன்கள் அதுக்குள்ள வந்து விட்டதோ என்று சந்தேகப்படக்கூடிய ஒளிமயமாக வெளிச்சமாக இருக்கு. அங்கே ஆஜிவான ஒரு வாலிபர் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஆச்சரியம், அவர்கள் பயந்து விட்டார்கள், அப்படி அசந்து போய்விட்டார்கள். இவ்வளவு நாட்களாக மாதங்களாக அதில் இருந்தார்கள். இருட்டு, மை இருட்டு இருப்பதே தெரியாது. அந்த வேளையில திடீரென்று ஒரு இரவுல இப்படி நடந்த என்று சொன்னார். அந்த குறையில ஆஜான போன ஒரு அழகான சிறப்பான ஒரு வாலிபர் தனக்கு முன்னே இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பயப்படுவார்கள். எந்த மனிதனும் பயப்படுவார்கள். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் பயந்து போனார்கள். இந்த பயத்துக்கு மேலே அந்த மனிதர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஓதப்பா ஓது. அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இதை கேட்டோன்னே இன்னும் அவனுடைய அச்சம் கூடுகிறது, பதட்டம் கூடுகிறது. நான் ஓதுகின்ற ஒருவன் அல்ல அப்பா. அந்த மனிதர் விட்டால் போதுமே, இல்லை, வருகிறார், வந்து இவர்களை அரவணைக்கிறார். புகாரியினுடைய முதலாவது பாடம் இது. புகாரியினுடைய முதலாவது பதஉல் வஹி, புகாரியினுடைய முதலாவது அத்தியாயம் இது. அதை நீங்கள் பார்க்கலாம். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் சொல்கிறார்கள், அவர் என்னை அணைத்தெடுத்தார், என்னை அணைத்தார். அனைத்தினுடைய இடது விலா எலும்பு வலது விலா எலும்போடு சேர்ந்து விட்ட மாதிரி நான் இருந்தேன். அவ்வளவு இறுக்கமான ஒரு அணைப்பு விட்டு என்னை விட்டு சொன்னார், மீண்டும் அதேதான் சொன்னார். நான் சொன்னேன், மா அன பிகாரி, நான் ஓதுகிற ஆள் அல்ல என்று சொல்லி அவர் விடவில்லை. மீண்டும் அதே மாதிரி என்னை அணைத்தார். வலது விலாலம்பு இடது விலாலம்பு சேர்ந்து முறங்கின மாதிரி நான் உணர்ந்தேன். என்னை விட்டு விட்டு சொன்னார், மீண்டும் அதே சொன்னார். நான் அசந்து விட்டேன், பயந்து விட்டேன். எனவே அவருங்க, அதாவது நான் என்ன ஓதுறது சொன்னார், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஓதுங்க சொல்லி அருமை ரசூலால் தான் ஓதுகிறார். ஓதுன பழைய அந்த இருட்டு, மை இருட்டு, கடுமையான இருட்டு, அந்த கோய் பயந்து விட்டார்கள். பயந்துடனே கீழே இறங்குகிறார்கள். அச்சம் அவர்களை பிடித்து உடம்பெல்லாம் நடுங்கிறது. அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள், பலமானவர்கள், உறுதியானவர்கள். எதிலையும் அவர்கள் அச்சம் காட்டவில்லை. இங்கே உடம்பெல்லாம் நடுங்கிறது. பயம், அச்சம், பீதி, பதட்டம். இறங்கினால் என்ன செய்யலாம்? கட்டடியான் போகலாமா? ஓதி பார்க்கின்றவிடம் போகலாமா? பேயை பிசாசியை விரட்டுகின்ற போகலாமா? எங்கே போனார்கள்? தாய்மார்களே, சகோதரிகளே, அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் நபியாகிறார்கள். வானத்தின் கட்டளைப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து ஆரம்பித்து விட்டு போகிறார்கள். அங்கே அச்சம், பதட்டம், பீதி வந்த போது போன இடம் தன்னுடைய மனைவி. இந்த பதட்டம், இந்த அச்சம், இந்த ஆபத்து, இதெல்லாம் போக்குவதற்கு அவர்களுக்கு கிடைத்த இடம், இருந்த இடம், சிறப்பான இடம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு. அங்கேதான் போகிறார்கள். அங்கே போய்விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை ரசூலுல்லாஹிடம் போய் மனைவி பார்க்கிறார்கள். தன்னுடைய கணவன் வளமைக்கு மாற்றமாக வளமையான வராத நேரத்தில் வருகிறார். மிகவும் பதட்டத்தோடு நடுங்கி அசந்து கொண்டு அவர்கள் வருகிறார். உடம்பெல்லாம் நடுங்கிறது. ஓடி போய் அவர்கள் ஐயோ என்ன நடந்து விட்டது என்றெல்லாம் அவர்கள் கத்தவில்லை, சத்தம் போடவில்லை, பதட்டம் அடையவில்லை, அல்லாவிட்டால் ஒப்பாரி வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்? ஜம்மிலூனி, அல்லாவிட்டால் தஸ்ஸிரூனி, என்னை போத்துங்கள், என்னை போத்துங்கள். அன்பு மனைவி அவர்களை வந்து தோளில கையை போட்டு அவர்களை எடுக்கிறார்கள். எடுத்து படுக்கைக்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் கணவனை அங்கே படுக்க வைக்கிறார்கள். படுக்கை விட்டு நல்ல ஒரு போர்வை எடுத்து போர்த்து விட்டு அமருகிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள். பிறகு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் ஆச்சரியம், எல்லா அச்சமும் எல்லா பீதியும் போய்ந்து விட்டோன்னே அவர்கள் கேட்கிறார்,
யா அபுல் காசிம் என்ன நடந்தது? அபுல் காசிம் அவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குன்னி, அவருடைய பேர் அபுல் காசிம். என்ன நடந்தது? அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு என்னுடைய உயிரில அச்சமாக இருக்கிறது. பேயோ பிசாசோ அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று என்னை பட்டி பிடித்துக் கொண்டு நான் ஐயப்படுகின்றேன், ஆச்சரியப்படுகின்ற, அதாவது நான் ஐயப்படுகின்றேன், எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லி இதை கேட்டொன்னே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்ல வேண்டும்? என்ன ஏன் ஒரு பதட்டம், வளமைக்கு வளமையாக வராத நேரம் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் உறுதியானவர்கள் பலமானவர்கள் என்று நல்ல முறையிலே தன்னுடைய மனைவிக்கு தெரியும். கணவன் பலமானவன், உறுதியானவன், நேர்மையானவன் என்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிறகு மனைவிக்குத்தான் தெரியும். அல்லாஹ் கணவன் கெட்டவனா நல்லவன், வெள்ளையனா கருப்பனா, பொய்யனா அல்ல இல்லையா என்பது மனைவிக்கு தான் தெரியும். எனவே அவர் இப்படி சொன்ன போது என்ன சொல்லுகிறார்? கல்லா, ஒரு போதும் இல்லை, ஒரு போதும் இல்லை. ஏன் ஒரு போதும் இல்லை? ஏன் ஒரு போதும்? அவருடைய பண்பு. உங்களை அல்லாஹ் தஆலா இப்படி இழிவாக்க மாட்டான். ஏன்? நீங்கள் அனாதைகளுக்கு உதவுகிறீர்கள், வழிப்போக்கர்களை ஆதரிக்கிறீர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தை நீக்கிறீர்கள். அப்படியான ஒரு கல்லா, அது நடக்காது. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய அன்பி மனைவி, தன்னுடைய உயிரின், அதான் நிஸ்பு ஸானி என்று சொல்லுவார்கள், தன்னுடைய அடுத்த பாதி, அதை இப்படி தன்னை உறுதிப்படுத்தும் போது, பலப்படுத்தும் போது அவள் பலமடைய மாட்டார்களா? சொல்லுகிறார்கள், அபுல் காசிம் அவர்களே, எனக்கு நடந்ததை சொல்லுங்க, என்ன நடந்தது? பிறகுதான் சொல்லுகிறார்கள், இப்படி இப்படி நடந்தது சொல்லி. ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அபுல் காசிம் அவர்களே சந்தோஷம் அடைங்க, வல்லாஹி வல்லாஹி இது அந்த நாமூஸாக இருக்கலாம். பிறகு அவர்களை வரக்கா, தன்னுடைய சிறிய தந்தை, அவனை அழைத்து போகிறார்கள் அங்கிருந்து. எனவே நாங்கள் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், கணவன் இங்க நடந்த போது அந்த குடும்பம் சிறப்பாக இருந்தது. அந்த குடும்பம் அன்புல, ஆதரவுல, நல்ல ஒழுக்கத்தில், ஜாஹிலியா காலம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய காலம் அல்ல, ஏகத்துவம் உள்ள ஒரு காலம் அல்ல. ஆனால் அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்லொழுக்கம் இருந்தது, அன்பு இருந்தது, இரக்கம் இருந்தது, நேர்மை இருந்தது, தூய்மை இருந்தது. அதனால அந்த குடும்பம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதனால ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் உறுதியடைகிறார்கள். பிறகு என்ன நடந்தது? ஒரு பெண், அருமை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த வேளையில சிறப்பாக இருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் அடிக்கடி போடுவார்கள். ஒருவேளை எனக்கு தாங்கவில்லை சொல்ல, நான் சொன்னேன், அதாவது உங்களுக்கு அவர்களை விட, அவர்கள் ஒரு கிழவி, வயது வந்தவர், அவர்களை விட அழகான சிறப்பான குமரியான பெண்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மனைவியாக தரவில்லை சொன்னா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். சுமார் 7-8 மனைவிகள் இருக்கும் போதுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை சொல்ல, இல்லை எனக்கு அப்படி தரவில்லை, அவர்களை போன்று ஒரு மனைவி. என்னை உலகம் மறுத்த போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எல்லோரும் துரத்தின போது அவர்கள் என்னை ஆதரித்தார்கள், எல்லோரும் பொய் என்ற போது அவர்கள் என்னிடம் அடித்து சொன்னார்கள், நீங்கள் தான் உண்மை, நீங்கள் தான் நபி என்று சொல்லி சொன்னார்கள். அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அருமை சகோதரிகளே, பெரியோர்களே, உலகத்தில் வாழுகின்ற இந்த ஆண்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து எத்தனையோ பித்னாகள்ல, எத்தனையோ பசாதுகள்ல, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மனோ இதுகளில் எல்லாம் ஈடுபட்டு விட்டு உங்களிடம் வரும்போது நிச்சயமாக அங்கே ஒரு மனைவி இருந்தது என்று சொன்னால், இந்த கணவனை ஏற்று வரவேற்கக்கூடிய ஒரு கணவன் அந்த வீட்டிலே இருந்த என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், இன்று இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகின்றவர்கள் குறைந்திருப்பார்கள்.
விபச்சாரத்தை தேடி போகின்றவர்கள் குறைந்திருப்பார்கள். வெளியே டான்ஸ்களுக்கும் சினிமாக்களுக்கும் அல்லாவிட்டால் நடனங்களையும் தேடி போகின்ற ஆண்கள் நிறைய குறைந்திருப்பார்கள். அப்படியான பெண்மணிகள் இந்த உலகத்தில் உருவாகின சொன்னார். நீங்கள் பார்க்கலாம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ ஜஹல் தன்னுடைய நாதி தன்னுடைய கூட்டத்தாரை அழைக்கிறான். அழைத்துவிட்டு ஆக்ரோஷமாக சொல்லுகின்றான், இந்த முஹம்மத் வந்து செய்ததை நீங்கள் எல்லோரும் பார்க்கவில்லையா? செய்கின்ற அநியாயங்கள், அட்டகாசங்கள், துரோகங்கள். உங்களுடைய மூதாதைகளை திட்டுகிறார்கள், உங்களுடைய கடவுள்களை அவர் பொய்யர் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் திட்டும் போது பார்த்துக் கொண்டிருக்கிறார். இரத்தம் ஓடுகின்ற மனிதன் உங்களிலே யாரும் இல்லையா? இரத்தம் ஓடுகின்ற மனிதன் உங்களிலே யாரும் இல்லைன்னு சொன்னது ஒரு மனிதர், ஒரு வாலிபர், பெரிய ஒரு பயில்வான், தன்னுடைய பயில்வான் தனத்துல ஜாஹிலியா காலத்துல பேரெடுத்த பயில்வான் எழும்பி சொல்லுகின்றான், அல்லாஹு அவரை தீர்த்து கட்டுவதற்கு நான் இருக்கின்றேன். உமர் எழும்பி சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அவரை தீர்த்து கட்டுவதற்கு நான் இருக்கின்றேன். வாளை உருகிறார். வாளை உருவிட்டு சொல்லுகிறார், இந்த வாள் அவரை தீர்த்து கட்டும் சொல்லி வாளை உருவினாரா போகிறார்கள். போகும்போது அபூ நயீம் வழியிலே பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஆபத்து நடக்க போன்னு சொல்லி அப்போது கேட்கிறார், ஏ உமரே எங்கே போகிறேன்னு சொல்லி. இல்லை, எங்கே போகிறேன்னா முஹம்மதே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட நான் போகின்றேன் என்று சொன்ன போது அபூ நயீம் பார்க்கிறார், என்ன செய்யலாம் இவர்களை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உமரே அவரை முஹம்மதை பார்ப்பதற்கு முன்பு உன்னுடைய குடும்பத்தை பார்த்து விட்டால் என்று சொல்லு. என்னுடைய குடும்பமா? ஆம், உன்னுடைய தங்கை, உன்னுடைய மைத்துனன் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் முதல் அதை தீர்த்து கட்டுகின்றேன். பிறகு அங்கே போகிறார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தம் காதிலே விழுகிறது. கதவை தட்டுகிறார்கள். எனவே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் உமர் வந்து விட்டார். அவரை போய் ஒரு ஒழுங்கையில ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அதாவது தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள். பிறகு மைத்துடன் போய் கதவை திறந்து கேட்கிறார், இங்க என்ன சத்தம் நடந்தது? அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒன்றுமில்லை. சொன்ன மைத்துனை அடிக்கிறார். போய் சொன்னபடியால அடிக்கிறார். அடித்தொன்னே தங்கை பாத்திமா வந்து இடையிலே விழுகிறார். அவரை தட்டி விடுகிறார். வாளுடைய நுனிப்பட்டு அவருக்கு காயம்பட்டு இரத்தம் வந்தது. பாத்திமா உமர் ரலியல்லாஹு தங்கை இரத்தம் வந்த போது அது ஒரு தங்கை, அது ஒரு முஸ்லிமான தங்கை. அவர் சொல்லுகிறார், இப்னுல் கத்தாப் ஃபஸ்தமா குந்த சானியா இன்னி அஸ்லம்து. கத்தாபுடைய மகனே என்ன செய்யணும் என்று ஆசைப்படுகிறார், செய், நான் இஸ்லாமாக இருக்கேன். உமர் அசந்து போய் விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அசந்து விட தன்னுடைய தங்கை தன்னிடம் இப்படி கதைக்கிறாளா? என்னை அப்படியே அவர் தணிந்து விட்டு கேட்கிறார், நீங்கள் ஓதினதை எனக்கு தாருங்கள், நான் அதை பார்க்கிறேன் சொல்லி. அப்போதான் சொல்லுகிறார்கள், இன்னக்க நஜீஸ், நீ அசிங்கமானர், தூய்மைப்படுத்திக் கொண்டு வா. வெளியே போய் தந்தை தூய்மைப்படுத்தி கேட்கிறார்கள். கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இஸ்லாமாகினது எங்களுக்கு ஒரு பலம், அவர்கள் ஹலீஃபாவாகினது எங்களுக்கு ஒரு ரஹ்மத். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர்கள் இஸ்லாமாகினது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பலமாக மாறினது, அவர்கள் ஹலீஃபாவாக மாறினது எங்கள் எல்லோருக்கும் முஸ்லிம் உம்மத்து பூராவுக்கும் ஒரு ரஹமத்தாக அன்பாக மாறினது என்று சொல்லி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கௌபாவில் வைக்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார், அலா மன் அராத சையன் பி முஹம்மத் ஹாதா முஹம்மத் ஃபஅலமு அன்னி உமர். அங்கே கௌபத்துல் அழைத்து வந்து வைத்து சொல்லுகிறார், யாரெல்லாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தீமை நாடினாரோ இந்தா இருக்கிறார். ஆனா தெரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பக்கத்துல உமர் இருக்கிறார் சொல்லி செய்தி போய்விட்டது. அங்கே கேட்கிறார், அவசரமாக இந்த மக்காவுல செய்தியை பரத்தக்கூடியவன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது,
இந்த மனிதனிடம் நீங்கள் சொன்னால் போதும் செய்தி பரவிவிடும். அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார், வீட்டுக்கு போய் வீட்டை தட்டுகிறார், தட்டிவிட்டு சொல்லுகிறார், ஏ மனிதனே, நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன். சபைத், நீ சாபியாகிவிட்டார். இல்லை இல்லை, நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன். அந்த மனிதன் ஓடி ஓடி வருகிறான். ஓடி வந்து தன்னுடைய சட்டை மேலங்கே கலட்டி இப்படி ஆட்டி ஆட்டி சொல்லுகிறான், யா அஹ்ல மக்கா, யா அஹ்ல மக்கா, இன்ன உமர் சப்ப, உமர் சாபியாகிவிட்டான் சொல்லு, அதாவது உமர் இஸ்லாம் ஆகிவிட்டான் என்று சொல்லுவான். எனவே நீங்கள் பார்க்கலாம், அதன் பின்னணியில இருந்தது யார்? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதாவது ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம் நிச்சயமாக இஸ்லாமயமாக வாழ்வதென்று சொன்னால் அதற்கு சில பண்புகள் இருக்கின்றன, அதற்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன, அதற்கு சில கடமைகள் இருக்கின்றன. அவைகள் உணர்ந்து செய்து என்று சொன்னால் நிச்சயமாக மாறும். இதை ஆண்களுடைய பங்காக, பெண்களுடைய பங்காக இரண்டரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அருமையை சோழ குடும்பம் எப்படி உருவாகிறது? குடும்பம் ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் தான் ஒரு குடும்பம் உருவாக முடியும். இரண்டு பெண்ணால ஒரு குடும்பம் ஆக முடியுமா? முடியாது. இரண்டு ஆணால ஒரு குடும்பம் ஆக முடியுமா? முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் குடும்பம் ஆக முடியும். அந்த ஆண் ஆணாக இருக்க வேண்டும். உடையிலையும் அல்லது அந்த உடையிலையும் தோற்றத்திலையும் மாத்திரமல்ல, அவன் எல்லா அம்சங்களையும் ஆணாக இருக்க. அதே போன்று பெண் உடையில மாத்திரமல்ல, உருவத்தில் மாத்திரமல்ல, அனைத்து விஷயங்களையும் பெண்ணாக இருக்கும். பெண் ஆணாக மாறினது என்று சொன்னால் ஒரு ஆணும் சேர்ந்து, அருமை சகோதரர்களே, குடும்பம் உருவாகாது. பெண் ஆணாக மாறினு சொன்ன, ஆண் பெண்ணாக மாறினு சொன்னால், அருமை சகோதரர்களே, ஒரு பெண்ணும் இன்னும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு போதும் உலகத்தில் குடும்பம் அமைக்க முடியாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனாலதான் இதை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு முக்கியத்துவம் குடும்பத்துக்கு குர்ஆனில் நாங்கள் ஓதுகின்ற தொழுகையில நன்மைக்கு, பரக்கத்துக்கு, அஜ்ர தேடி சவாபு தேடி ஓதுகின்ற அதுல நிறைய கூத்திருக்க. நீங்கள் பாருங்கள், சூரத்துல் பக்ராவுக்கு போருங்கள். சூரத்துல் பக்ராவில் ரமதானுடைய பாடம் பரிபூர்ணமாக இருக்கிறது. பரிபூர்ணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று தொடங்குகிறது. தொடங்கிவிட்டு லஅல்லஹும் யத்தகூன் என்று முடிகிறது. இந்த பாடம் ரம்லானுடைய பாடம். ரம்லான் எப்ப தொடங்க வேண்டும், எப்போது முடிக்க வேண்டும், அதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்போது உண்ண வேண்டும், எப்போது உண்ணக்கூடாது, அனைத்தும் அந்த பாடத்தில் இருக்கு. அந்த பாடத்துக்குள்ள ஹலாலையும் பர்லையும் சொல்ல வந்த பாடத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஆயத்தை பார்க்கலாம், ஒரு வசனத்தை பார்க்கலாம், இல்லை ஒரு வசனத்துடைய பாதியை, துண்டை நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இடையே அதை சொருகி விட்டு சொல்லுகின்றான், குன்ன லிபாசுன் லக்கும் வாந்தும் லிபாசுன் லஹும். பெண்களே, நீங்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்களே பெண்களுக்கு நீங்கள் ஆடை. மனைவிமார்களே நீங்கள் கணவன்மார்களுக்கு ஆடை, கணவன்மார்களே நீங்கள் மனைவிமார்களுக்கு ஆடை. குன்ன லிபாசுன் லக்கும் வாந்தும் லிபாசுன் லஹும். ஆடை, இந்த ஆடை என்ன செய்யும்? ஆடை 3 காரியங்களை செய்யும். ஆடை 3 காரியங்கள். ஒன்று, மனிதனுடைய மானத்தை மறைத்துவிடும். மனிதனுடைய மானத்தை அது மறைத்துவிடும். இரண்டாவது, வெளியே இருந்து வருகின்ற ஆபத்துகள், புயலால, வெயிலால, காற்றால, மழையால, தூசியால வருகின்ற ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றிவிடும். மூன்றாவது, அவனை கண்ணியப்படுத்தும். அவனை ஆடையை பார்த்து அவனுடைய உடுப்பு அவனை கண்ணியமாக காட்டும், அவனை கண்ணியமாக காட்டும். இந்த 3 தான் ஆடை செய்யலாம். ஆனால் 4வதாக எங்களுடைய உலகம், இன்றைய ஜாஹிலியா உலகம், இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்ற அந்த பெரிய ஜாஹிலியா உலகம் இன்று 4வது ஒரு காரியம் ஆடைக்கு செய்திருக்கு. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். ஆடையை போட்டால் விளம்பரம், ஆடையை கொண்டு விளம்பரப்படும். இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, இஸ்லாம் சொல்லவும் இல்லை. இன்றைய நவீன ஜாஹிலியா
அது ஆடைக்கு கொடுத்திருக்கின்ற அசிங்கமான ஒரு உருவம். எனவே இந்த மூன்றும், ஆடை அதாவது மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும், மனிதனுக்கு வெளியே இருந்து வந்த ஆபத்து அவனை காப்பாற்றும், மூன்றாவது அவனை கண்ணியப்படுத்தும். எனவே ஹுன்ன லிபாசுன் லக்கும் வாந்துன் லிபாசுதான். மனைவிமார்கள் கணவன்மாருக்கு ஆடை என்று சொன்னால், கணவன்மார்கள் மனைவிமாருக்கு ஆடை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே கணவனால மனைவியினுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லா வெளியிருந்த ஆபத்துகளும் அவள் ஆபத்திலிருந்தும் அவள் காப்பாற்றப்பட வேண்டும், அவள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். மனைவியால கணவன் அவனுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும். அவனுடைய வெளியிலிருந்து வருகின்ற ஆபத்துகளுக்கு அவள் பாதுகாப்பா இருக்க அரண் சத் அரண், அவன் அரணாக அவள் இருக்க வேண்டும். மூன்றாவது அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், மேன்மையாக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், நீங்க சாபா பெண்மணிகளை போய் பாருங்கள், அல்லாவிட்டால் நல்லவர்களுடைய பெண்மணிகள் அவர்களை நீங்கள் போய் பாருங்கள். அவர்களுக்கு நீங்கள் பார்த்தன்னு சொன்னால் அவர்களுக்கு பின்னால நீங்கள் போய் தோண்டி பாருங்கள், எடுத்து பாருங்கள், உள்ளே நுழைந்து பாருங்கள், ஒரு பெண்மணி இருப்பார். அவர்களை அப்படி வளர்த்து விட்ட ஒரு பெண்மணி இருப்பார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 3 வயது, முஆவியார் 3 வயது தன்னுடைய தாய்க்கு பின்னால அவர்கள் போகிறார்கள். போகும்போது ஹிந்தா, எல்லோருக்கும் தெரியும் அபூ சுஃபியானுடைய மனைவி தாய் ஹிந்தா யார் என்று சொல்லி, அவர்களுக்கு பின்னால மக்காவோடு நடந்து போகிறார்கள். சடுக்கி விழுந்து விட்டார்கள். விழுந்த உடனே ஒரு மனிதன், இவர்கள் போகிறார்கள் தாயார் முன்னால, ஒரு மனிதன் சொல்லுகிறார், யா ஹிந்தா, உன்னுடைய மகன் விழுந்து விட்டாள். திரும்பி பார்க்கிறார்கள், திரும்பி பார்த்து விட்டு போகிறார்கள். அந்த மனிதன் சொல்லுகிறார், அப்ப உனக்கு இரக்கம் இல்லையா? உன்னுடைய மகன் தடிக்கு விழுந்து விட்டான், பாலகன் சிறியவன் தடிக்கின்றான். என்ன சொல்றான்? என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவன் எழும்பட்டும், உலகத்தை ஆளட்டும், நான் அவனை கொள்ளும். இல்லாவிட்டால் 3 வயது பாலகன், 3 வயது பாலகனுக்கு பயிற்சி, அவன் எழும்பட்டும், அவன் உலகத்தை ஆளட்டும், நான் அவனை கொள்ளுவேன், அவனை வாழ விட மாட்டேன். என்ன சொன்னால், என்னுடைய மகன் என்னுடைய ரகம்ல, என்னுடைய கற்பத்தில் பிறந்தவன், என்னுடைய மடியில வாழ்ந்தவன், என்னுடைய இரத்தத்தை பாடாக எடுத்து குடைத்தவன், இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி. மர்வான் உங்களுக்கு தெரியும், அதாவது பனு உம்மையாவுடைய ஆட்சி பூராவும் மர்வானுடைய ஆட்சி தான். பனு உம்மையாவுடைய ஆட்சி சுமார் நீண்ட காலம், ஹிஜ்ரி 127 வரை 27ஆம் ஆண்டு வரை இருந்த ஒரு ஆட்சி. எனவே அது மர்வானுடைய மக்கள் தான் ஆண்டார்கள். மர்வானுடைய மக்கள்கள்ல அப்துல் மலிக்குடைய குழந்தைகள் தான் அதை ஆண்டது, ஒரே ஒருவரை தவிர. உமர் பின் அப்துல் அசீஸ் என்ற ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுலைமானுக்கு பிறகு, சுலைமான் பின் அப்துல் மலிக்கு பிறகு அதாவது உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? மர்வானுடைய மகன் அப்துல் அசீதுடைய மகன் தான் இவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கதவும் பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் அசீஸ் அவருடைய தந்தையார் டமஸ்கஸில் இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். சாலிஹ் பின் கீசான், இது ஒரு பெரிய ஒரு அறிஞரிடம், பெரிய ஒரு தாபியிடம் அனுப்பி வைக்கிறார். இவருக்கு நீங்கள் அதபு இல்மு இதெல்லாம் படித்துக் கொடுங்க சொல்லி அவர் வருகிறார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய மகன் ஜும்மாக்கு வருவதற்கு தொடங்கி விட்டது. ஜும்மா முடிந்த உடனே சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிடுகிறார், உமர் இங்க வா, ஏன் ஜும்மாக்கு சொன்னீங்கனாய், ஏன் சொன்னீங்கன்னா? அவர் இளவரசர், அதாவது துன்யா பூராவையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியினுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த இளவரசர். ஏன் சொன்னீங்கன்னா? அவர் சொல்லுகிறார், என்னுடைய முடி அதை நான் அலங்கரித்துக் கொண்டிருந்தேன், அதனால சுருங்கி விட்டது. முடி அதை அலங்கரித்துக் கொண்டிருந்தேன், அதனால சுருங்கி. உடனே சாலிஹ் அப்துல் அசீஸ் தந்தை எழுதுகிறார், உங்களுடைய மகன் இந்த தினத்துல ஜும்மாவுக்கு வரவில்லை. ஜும்மா நான் காரணம் கேட்ட போது இப்படி சொன்ன தந்தைக்கு இந்த கடிதம், இந்த சுற்றுதான் கிடைத்தொன்னே அவர் என்ன செய்கிறார்? நல்ல முடியல தலை இறக்கக்கூடிய ஒருவரை அழைக்கிறார். போய் அவர் சொல்றார், நீ போய் எதையும் கதைக்க கூடாது,
யாரோடும் கதையக்கூடாது. என்னுடைய மகன் உமரிடம் போய் சொல், நான் உன்னுடைய தகப்பனார் அனுப்பினேன் சொல். அவனை எடுத்து தலையை இறக்கிவிடு, முடி அனைத்தையும் இறக்கிவிடு, அதன் பிறகு நீ கதைக்கணும். அவர் மதீனாவுக்கு வருகிறார், உமரை தேடுகிறார். உமர் இந்த இடத்தில் இருக்கிறார். உன்னுடைய தகப்பனார் உன்னிடம் என்னை அனுப்பினார், என்ன வேணும் இருங்க. இருந்தோடனே தலப்பாக எடுத்து வீசுறார். வீசிவிட்டு முடி அப்படியே நரைத்து விட எடுத்து விடுகிறார். மொட்டை அடித்து விட்டு சொல்கிறார், இது சாலிகிடம் சொல், அப்துல் அசீஸ் உங்களுடைய தகப்பனார் என்னை அனுப்பி நான் இதை சென்று. உமர் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அவர் சிறியவராக இருந்தாலும் கூட புரிந்து விட்டார், என்னுடைய தகப்பன் எனக்கு தந்த தண்டனை என்று சொல்லி. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய குடும்பம் அந்த இஸ்லாமிய தாய் வளரட்டும், அந்த இஸ்லாமிய தகப்பன் வளரட்டும். அல்லாவிட்டால் இஸ்லாமிய குடும்பத்தை பற்றி நீங்க வெறுமனே கதை கட்ட வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம் கெசட்டுகளை போட்டு புத்தகங்களை கொடுத்து இதெல்லாம் ஜட பொருள்கள், இவர்கள் ரூஹ் இல்லாத ஆத்மா இல்லாத ஜட பொருள்கள், இவைகள் மனிதர்களை வளர்க்க முடியாது. காதுகள்ல போய்விட்டு அடுத்த காதால போய்விடலாம், அல்லாவிட்டால் காதுல போய்விட்டு அடுத்ததோட அது மறைக்கடிக்கப்படலாம். இதுக்கு அந்த ஜீவன் ரூஹுள்ள இரக்கமோடுகின்ற அந்த தாய் வர வேண்டும், தகப்பன் வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவருடைய மாணவர் அஹ்லப் இப்னு கைஸ் கேட்கிறார், யா அமீரல் மூமின் மா ஹக்குல் அவுலாத் அலா ஆபாயிஹின். அமீரல் மூமினீன்களே, குழந்தைகளுக்கு தங்களுடைய பெற்றோர் மீதுள்ள உரிமைகள் என்ன? பெற்றோருக்குத்தான் குழந்தை மீது உரிமை இருக்கிறது. இங்கே அஹ்னப் வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிறந்த மனிதர் அவர் ஒரு வாளை உயர்த்தினான் சொன்னால் 1,00,000 வாள் அவர்களுக்கு ஆதரவாக உரையிலிருந்து நீக்கப்படும். 1,00,000 வாள். அவ்வளவு சிறப்பான மனிதர் அஹ்னப். அவர் கேட்கிறார், குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது உள்ள உரிமைன்னு சொன்னோம். உமர் கேட்க இல்லை, அடப்பா என்னடா கேட்கிறா, என்ன நீ கேட்க? அவர்கள் சொன்னார்கள், சலாசன் குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது உள்ள உரிமைகள் சலாசன் என்ன அவைகள்? அன்யக்தார உம்மா, அவனுடைய தாயை அவர் தகப்பன் தேர்ந்தெடுக்க வேண்டும். தகப்பன் எந்த நுத்பாவை எந்த ரஹம்ல எந்த இதுல போடுகிறது என்னுடைய மகன், அவனுடைய நுத்பாவை எந்த ரகம்ல எந்த இறப்பை எந்த கற்பப்பையில போடுகிறது, எந்த மடியில போடுகிறது, எந்த பாலை கொடுக்கிறது, எந்த இரத்தத்தை எந்த பாலை அந்த குழந்தை அன்யக்தார உம்மா. சும்மா அதற்கு பிறகு என்ன? இஸ்மா, அவனுக்கு பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல பேர். நாங்கள் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே, கவலையோடும் விஷயத்தோடும் சொல்லுகின்றேன். ஒருவர் என்னிடம் வருகிறார், எனக்கு ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் ஷஹாதத் நக்ஷாட்சி பத்திரம் வேணும், நான் ஜித்தாக்கு போகிறேன். நான் அவரிடம் கேட்கிறேன், உங்களுடைய பேர் என்ன? அவர் என்னுடைய பேரை சொல்ல ரமீம் என்று சொல்லி, அவருக்கு வயது 25 வயது. ரமீம். நான் ஆச்சரியப்பட்டேன், உங்களுடைய பேர் ரமீமா? என்னுடைய பேர் ரமீம். ரமீம் என்றா உங்களுக்கு உத்து போன எலும்பு, சுரயாசில நீங்க பார்க்கிறீர்கள், சுரயாசில அவனுடைய கடைசியில வருகிற ரமீம் உத்து போன எலும்பு. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உத்து போன எலும்பு அப்படியா? என்னுடைய வாப்பா அழகா இருந்திருக்கும், நல்ல ஃபேஷனா இருந்திருக்கும், நல்ல ஜோலியா இருந்தீங்க, அதை சொல்லுவதற்கு அதனால வைத்திருப்பான்னு சொன்னேன். இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், உங்களுடைய மகனுடைய பேர் என்ன? என்னுடைய மகனுடைய பேர் கனீஸ். ஏன் அப்படி வச்சீங்க? என்னுடைய மூத்தவனுடைய பேர் அனீஸ், அது கொத்து போறதுக்கு கனீஸ் என்று வச்சுட்டேன். நான் கேட்டேன், உங்களுக்கு கனீஸ் சொன்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், தும்பு கட்டுக்கு தெரியுமா? தும்பு கட்டு எடுத்து நீங்க தூக்குறீங்க தானே, தூக்கி எடுத்து தூசி எடுக்கிறீங்க, அது தூசிக்குத்தான் சொல்றது கனீஸ் என்று சொல்லி. அந்த தூசிக்கு இருக்குது, அதுக்குத்தான் அரபியில கனீஸ் என்று சொல்லுகிறது. அதைத்தான் உங்களோட மகனுக்கு தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு தெரியாது. பேரு வச்சா ஆலிம் சார் சொல்ல இல்லையே, பேரு ஃபேஷன். அருமை சார் முரளியான சொன்னார்கள், அன்யக்தார இஸ்மா, அவனுக்கு பேர் தேர்ந்தெடுக்கணும். கியாம நாளையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதன் அழைக்கும் போது அழைப்பான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரு. அல்லாஹ் விட்டால் இன்னாருடைய மகள் இன்னாரு.
யா ஃபுலான் இப்னு ஃபுலான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கியாமனா யா ரமீம் யா ரபி வந்து இத்தனை அழைத்து சொன்னான். அல்லாஹ் தஆலா யா கனீஸ் என்று அழைத்து சொன்னால் அது எப்படி இருக்கும்? என உமர் சொன்னார், இரண்டாவது கடமை குழந்தைகளுக்குள்ள உரிமை அன்யக்தார இஸ்மா. அவனுக்கு மூன்றாவது சும்மா அதுக்கு பிறகு என்ன அன்யக்தார ஷேக். அன்யக்தார ஷேக் அவனுக்கு அதாவது ஒரு ஆலிமை ஒரு ஆசிரியனை பயிற்சி கொடுக்கின்றவனை அவனுக்கு திறந்திருக்க வேண்டும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டு மாமூனையும் அமீனையும் பற்றி. மாமூன் ஹாரூன் ரஷீத் அவருடைய மக்கள், அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய உலகத்தை ஆண்டவர்கள் மாமூனை ஹலீஃபா மாமூனை பற்றியும் ஹலீஃபா அமீனை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்களை அவர்கள் அனுப்புகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸுக்கு போய் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி முவத்தாவை படிப்பதற்கு அனுப்புகிறார்கள். இமாம் மாலிக்கை அழைத்தார்கள். என்னுடைய மாளிகைக்கு வந்து குழந்தைகளுக்கு முவத்தாவை படித்துக் கொடுக்கும் சொல்லி இமாம் மாலிக் சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், அறிவு அது யாருக்கிட்டையும் போய் நான் வாரேன் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றதில்ல. அறிவை தேடி நீங்கள் போங்கள், அறிவை தேடி நீங்கள் போங்கள். அறிவு இன்று கேவலமாகிவிட்டது. அருமை சகோதரர்களே, எனக்கு முந்தி சொன்ன அந்த சகோதரர் அதாவது கவலையோடு சொன்னார், அது கேவலமாகிவிட்டது. அதுக்கு ஒரு சிறப்பில்லை, அதுக்கு ஒரு கண்ணியம் இல்லை. ஏனையவைகளுக்கு இன்று கண்ணியங்கள் சிறப்பு இருக்குன்னு சொன்ன நிச்சயமாக கியாமத் நாளனுடைய ஒரு அடையாளம் அது ஒன்று. அறிவை போட்டுகின்றவர்கள், அறிவை சிறப்பிக்கின்றவர்கள், அறிவை மேலாக்கின்றவர்கள் இல்லாது போன்று சொன்னால் கியாமத் நாளை நாங்கள் கொஞ்சம் வேகமாக முன்னால தள்ளிவிடுவோம். எங்களை நோக்கி வருவதற்கு அதை தள்ளிவிடுவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே மாலிக்கள் எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி மறுத்து விட்டார்கள். அமீனிடமும் போங்க, நீங்க அங்கே பள்ளியில போய் படிங்கள் என்று சொல்லி அவள் இருவரும் இளவரசர்கள், பட்டத்து இளவரசர்கள். அதற்கு பிறகு சக்கரவர்த்திகளாக அவர் தங்களுடைய ஆடம்பரத்தோடு பரிவாரத்தோடு பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளி நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது, இருப்பது கிடமில்லை. ஒரு இளவரசர் அல்லவா, அப்படியே வந்து இமாமுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், எல்லோரும் விரும்பி இடம் கொடுக்க வேண்டும். இல்லை, அப்படி எல்லாரும் இருக்கிறார்கள். அது அறிவு, அது அது ஞானம், அது அல்லாஹ்வுடைய தீனை தேடுகின்ற இடம். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவருடைய சுன்னாவை சொல்லுகின்ற இடம். எனவே அவள் அதாவது திக்கரிக்கிறா, என்ன செய்யலாம் இப்ப சொல்லு இமாம் சொல்லுவார், இஜ்லிஸ் ஹைசு வஜத், இடம் இருக்கிற இடத்துல இருப்பான்னு சொன்ன இருந்து விட்டார்கள். இருந்துவிட்டு தன்னுடைய தந்தையிடம் போய் சொன்னாரு, அந்த மஜ்லிஸ் எங்களுக்கு உதவாது வாப்பான்னு சொல்லு. அந்த மஜ்லிஸ் எங்களுக்கு உதவா, எங்களோட கண்ணியம், எங்களோட மரியாதை, எங்களுடைய மேன்மை எல்லாம் அங்கே காற்றோடு காற்றாக போய்விடுகிறது. அருமை சகோதரர்களே, இது யார் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பின்னணியை நீங்கள் போய் பார்த்திருந்தால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பின்னணியை நீங்கள் போய் பாருங்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பின்னணியை நீங்கள் பாருங்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பின்னணியை நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடு இவர்களை வளர்த்தெடுத்தது எப்படி என்று சொல்லி அந்த வீடு உங்களுக்கு சொல்லும். அந்த வீட்டில் வாழ்ந்த அந்த தாய், அந்த மூதாட்டி பெண் உங்களுக்கு சொல்லும். அவ்வளவு சிறப்பானவர்கள், மேலானவர்கள் இருந்தபடியால்தான் அவ்வளவு சிறப்பாக அது மேலாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார் கனவு, அதாவது நிச்சயமா ஒரு பெண்மணி வருகிறாள், ஓரளவு வயது போன பெண்மணி வருகிறார்கள். அருமை ரசூலுல்லாஹ் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண யார் ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன தேவை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். பூர்த்தி பண்ண கிட்டு கேட்கிறான், அந்திதாத்தி பால் கேட்கிறாங்க, உனக்கு கணவன் இருக்கிறதா? ஆமா. அப்ப ஆமா எனக்கு கணவன் இருக்கிறதா யார சொல்லலாம்? அப்ப சொல்ல ஃபந்துரி இன்னஹு ஜன்னத்துக வனாருக், இன்னஹு ஜன்னத்துக வனார். நிச்சயமாக உன்னுடைய கணவன் உன்னுடைய சொர்க்கமாம் இருக்கலாம், உன்னுடைய நரகம். எங்களுக்கு ஆத்திரம் வரலாம், எங்களுக்கு கோபம் வரலாம். ஆம் அருமை, இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தர்மம், அவன் நியாயமாக்கிவிட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் நிச்சயம் எழுதுகிறார்கள். அதாவது இதான் அமர்த்து அஹதன் அன் யஸ்ஜுத அஹதன் லஅமர்து அல் இம்ராஅத அன் தஸ்ஜுத லிபஅலிஹா. ஒருவனை
ஒருவனுக்கு சுஜூத் செய்ய நான் ஏவி இருந்தேன்னு சொன்னால் மனைவியை கணவனுக்கு சுஜூத் செய்வதற்கு நான் ஏவி இருப்பேன். ஆனால் இஸ்லாத்துல அது எல்லாம் கிடையாது. அருமை சகோதரர்களே, என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய இடம் என்ன, என்னுடைய தரம் என்ன, அல்லாஹ் எனக்கு தந்த இடம் என்ன? கணவன்மார்களே, என்னுடைய இடம் என்ன? இந்த இரண்டையும் இருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ளாவிட்டால் சர்ச்சையும் பிரச்சனையும் வரும். நீங்கள் பார்க்கலாம், ஆண்கள் வெளியே அழகானவர்களாக, அன்பானவர்களாக, ஆதரவானவர்களாக, எல்லோருக்கும் உதவி செய்கிறார் இருக்கலாம். வீட்டுக்கு போனால் ஃபிர்அவுனாக மாறிவிடலாம். ஆனா ரப்புக்குமுல்லாஹ் ஃபிர்அவுன் அவர் வீட்டுக்கு போனால் அவர் ஏவினால் செய்யணும், ஓடண்டால் ஓடணும், மிருகண்டால் அந்த அளவுக்கு ஃபிர்அவுனாக அவர் மாறிவிடக் கூடாது. நிச்சயமாக அதாவது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆகப்பெரிய அமானத்து இந்த பெண். ஆணிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆகப்பெரிய அமானத்து இந்த பெண். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு பெண் நிச்சயம் இதா ஸல்லத் وسامت شهرها وأطاعت بعلها دخلت الجنة من أي باب شاءت. ஒரு தன்னுடைய ஐந்து வேளையும் தொழுது ரமலானுடைய நோன்பை பிடித்து அவள் தன்னுடைய கணவனை கீழ்ப்படுதுன்னு சொன்னால் சொர்க்கத்தில் எத்தனையோ வாயில்கள் இருக்கின்றன. தான் விரும்புகிற வாயிலால் அவள் போகலாம். இந்த வாயில் அவளுக்கு சாய்ஸ், அவளுக்கு அங்கே ஒரு சாய்ஸ் இருக்கிறது என்று. எனவே இந்த இடத்துல கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு அதாவது சொர்க்கவாதியான பெண்களை நான் உங்களுக்கு சொல்லுங்கள் யார் ரசூலா, சொர்க்கவாதியான பெண்கள் யார் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னபோது அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அவருடைய கணவன்மாருக்கு கண் குளிர்ச்சியா இருப்பார்கள். அவர்கள் ஏறினால் அவர்களை கீழ்ப்படிவார்கள். அவர்கள் மறைந்தால் தங்களுடைய மானத்தையும் அவருடைய மானத்தையும் அவர்கள் காப்பாற்றுவார்கள். அவர்கள் சொர்க்கவாதிகள். இது பெண்ணுக்கு அவளையே லேசாய் கொடுக்கப்பட்டது. அவளுடைய பொறுப்பு, அவளுடைய கடமை மிகவும் ஒரு மனிதர் கேட்கிறார், என்னோடு நட்பா இருப்பதற்கு ஆகும் உரிமை பெற்றவர்கள் யார்? உம்முக்க. பிறகு சும்மமன், அதற்கு பிறகு யார்? உம்முக்க, உன்னுடைய தாய். பிறகு கேட்கிறார் சும்மமன், அதற்கு பிறகு யார்? உம்முக்க, உன்னுடைய தாய். 3 முறை. அதற்கு பிறகு அந்த மனிதர் கேட்கிறார் சும்மமன் யா ரசூலல்லாஹ், அபூக். சும்மமன் அபூக். அதுக்கு பிறகுதான் 4வது 175% அவள் எடுத்து விட்டார். 25% உங்களுக்கு. ஏன்? அவள் பட்ட பாடு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்கிறார், ஹஜ்ஜினுடைய தவாப். ஒரு யமனி மனிதர், அவருடைய தாய், மூதாட்டி தாய் தோளில இருக்கிறார். எனவே அவர்களுக்கு தெரியும் இவர் அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லி அவர்களிடம் போகிறார்கள். போய்கிட்டு கேட்கிறார், இது என்னுடைய தாய், நான் அவளுடைய மரக்கம், நான் அவளுடைய வாகனம். யமனில் இருந்து நான் தான் அவளுக்கு வாகனம், நான் தான் அவளுக்கு அரபாவுலையும் வாகனம், மினாவுலையும் வாகனம், வலிப்போ எல்லாம் நான் தான் வாகனம். ஹல் அத்தைத்து ஹுக்கூகஹா, நான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கெல்லாம் உரிமையெல்லாம் கொடுத்து விட்டேன்னா சொன்னா இல்ல. வலா துலுக்கத்தன் மின் துலுக்காத்திஹா, வலா துலுக்கத்தன் மின் துலுக்காத்திஹா. அவள் பிரசவ வேதனையில சப்தம் போட்டாலே அந்த சப்தத்துல ஒரு சப்தத்துடைய அளவாவது நீ கொடுக்கவில்லப்பா, அந்த அளவு நீ கொடுக்கவில்லை. கட்ட வலிமை சொன்னார்கள், அடிப்படை சொன்னார்கள். ஏ மனிதனே, அவள் உனக்கு அவனை கஷ்டப்பட்டால் நீ வாழ வேண்டும் என்று, நீ அவளை சுமந்து கொண்டிருக்க எப்போ சாகுவா என்று சொல்லி நீ பாத்தியா வித்தியாசத்தை? எப்போ சுட்டு போவா வித்தியாசத்தை நீ பாத்தியாப்பா? அதனால நீ அவள் பிரசவ வேதனையில போட்டாலே சத்தம் அதுல ஒன்றை கூட நீ கொடுக்கவில்லை. பெரியோர்களே, சகோதரர்களே, உங்களுடைய குழந்தைகள் வளர்கிறார்கள், அவர்கள் சிறப்பானவர்களாக, மேலானவர்களாக, உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதை அவர்கள் அப்படி வருவதற்கு அங்கே ஒரு ஆசிரியை, முரப்பியை, ஒரு கலாசாலையை, ஒரு பாடசாலையை நீங்கள் நிச்சயமாக வைக்க வேண்டும். நீங்க அங்க யாரை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். யாரை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறீர்கள்?
எப்படி அவளை நீங்கள் ட்ரீட் பண்ணுகிறீர்கள், எப்படி அவளோடு நடந்து கொள்கிறீர்கள், அவளை எப்படி நடத்துகிறீர்கள். நிச்சயமாக அவளை வீட்டுக்கு போனன்னு சொன்னால் எத்தனையோ பேர் சலாம் சொல்ல மறந்து விடுகிறார். உலகமெல்லாம் சலாம், சலாமங்க சலாமங்க சலாமங்க, உலகம் எல்லாருடைய சலாம் இருக்கு. தன்னுடைய வீட்டுக்கு போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றார்கள், வைதா தஹல்துமு, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து சொன்னால் சலாம் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்க. என்ன அதான் சலாம், அல்லாஹ்வுடைய சலாத்தை நீங்கள் சொல்லுங்க சொல்லி, அது உங்களுக்கு ரஹமத்து, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு நியாமத்து. ஆனால் என்னுடைய வீட்டுல எனக்கு சலாம் இல்லை, என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவிக்கு என்னிடமிருந்து சலாம் இல்லை. உலகம் பூராம் சலாம், வழி பூரா சலாம், ஆபீஸ் சலாம் அலைக்குங்க, சலாம் அலைக்குங்க, சலாம் அலைக்குங்க. அந்த சலாம் எங்க போச்சு, எங்கே விட்டு விட்டீர்கள், ஏன் மறந்து விட்டு? ஆக சிறப்பாக, ஆகவும் மேலாக, ஆக முக்கியமாக அந்த சலாம் அந்த வீட்டுக்குள் இருக்க கூடாதா? இந்த வெளியில, இந்த ரோட்டில, இந்த வீதியில இருந்ததை விட அந்த வீட்டுக்கு, அந்த சலாத்துக்கு அதிக உரிமை இல்லையா? ஆம் சகோதரர்களே, அந்த வீட்டுக்குத்தான் அதிகம் உரிமை இருக்குது. வீட்டுக்கு போனால் மனைவி தொழுது விட்டாளா இந்த கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லை? அடுப்புல உணவு, அதனால நான் பாத்துக்கிறேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல புள்ள அழுகுது, சரி நான் வச்சுக்கிறேன், நீ தொழுவிட்டு வா. எத்தனை பேர் இருக்கிறோம் நாங்கள் அதை சொல்லுவதற்கு, அதை செய்வதற்கு? ஏன் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சாலிகான பெண்ணை தந்து விட்டான்னு சொன்னால் அவன் உங்களுக்கு உங்களுடைய தீனுடைய பாதியை தந்து விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சாலிகான பெண், சாலிகான பெண் தீனுடைய பாதி. அருமை சொல்லி என்ன பிறகு சொல்ல, ஃபல்யத்தகில்லாஹ ஃபீ நிஸ்ஃபி ஸானி, இன்னும் ரிவாயத்துல ஃபல்யத்தகில்லா மா பகிய, அடுத்த பாதியில அல்லாஹ்வோடு தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள், அடுத்த பாதியுடைய விஷயத்துல தக்வாவோடு நடந்து கொள்ளுன்னு சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்துலாம் அவர்கள் சொல்லுகிறார். இன்று எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கின்ற ஆகும் முக்கியமானது, ஆகும் பிரதானமானது, ஆகும் வேண்டிய இஸ்லாமிய வீடுகள், இஸ்லாமிய குடும்பங்கள், அது நிறைய தேவைப்பட்டிருக்கின்றன. ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன், அத்துணை உலகம் குஃப்ராக இருக்கும்போது ஒரு அற்ப சொற்ப மக்களை எடுத்து அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். எங்கே உலகமே கேள்விப்படாத ஒரு பாலைவனத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு கிராமத்தை பார்த்து, மக்காவை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சவால் விடுகின்றான். ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த பண்புகளோடு இந்த குடும்பங்கள் வளர்ந்தன்னு சொன்னால் இந்த உலகம் நிச்சயமாக அது சரணடைந்தே தீர வேண்டும். எனவே அருமை சொல்லே, இஸ்லாம் வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், ஹலீஃபா வேண்டும், முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்கள்ல இருப்பவர்கள் ஒன்றுபடட்டும், சிறப்படையட்டும், மேலாகட்டும். அதுதான் அதற்குள்ள ஒரே வழி என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். நிச்சயமாக இந்த சம்பவம், இந்த விஷயம் சப்ஜெக்ட் முடியாவிட்டாலும் கூட நேரம் முடிந்து விட்டபடியால நான் இதோடு முடிக்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் சிறப்பான குடும்பங்களை உருவாக்கக்கூடியவர்களாக, உருவாக்கி வைப்பவர்களா, அதற்கு பொறுப்பானவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.